ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் சுவையான அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் பிரியாணி அரிசி எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இதை நம்ம ரொம்ப பொடியாக்கிற வேண்டாம், இந்த மாதிரி அரிசி உடஞ்சா போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் நான் 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திடுறேன். கூடவே அரிசியும் நான் சேர்த்திட்டேன். பால் சேர்த்துற மாதிரி இருந்தால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது கூட அரிசி சேர்த்திக்கிங்க. இதுக்கப்புறம் நான் பாதாமையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதே மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்தி பண்ண போகிறேன். நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். எல்லாம் சர்க்கரை சேர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துனா கலரும் கிடைக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சே அரிசி நல்லா வெந்துருச்சு. கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்திடலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டிங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியுது. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட நான் இன்றைக்கி வாசனைக்காக ரோஸ் வாட்டர் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் சேர்த்துறேன். இந்த எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் நெய் கூடி சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம், முந்திரி, திராட்சை அதையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்தனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையுமே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.